எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சிறுதானிய தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப்பு வந்து சிறுதானிய மாவு எடுத்து போட்டுட்டு, மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்தளவுக்கு நல்லா வந்து தனி கணக்காக கலந்து வச்சுக்கோங்க. தோசை வந்து கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டியில் வந்து எண்ணெய் எடுத்து அதையும் நல்லா ஊற்றி மேலையெல்லாம் ஊற்றி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கரண்டியை போட்டு தோசை கரண்டியை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததை வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சு எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கொத்தமல்லி சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க. நன்றி. வெங்காய வடகம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் வெங்காய வடகம் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க. வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதீங்க. கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு எல்லா வெங்காய வடத்தை அதில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிடுங்க. நன்றி.